பார்க்க தான் பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் நீங்கள் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே குயிக்காக அந்த சம சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஆண் மற்றும் அவரது மனைவியின் தற்போதைய வயதின் விகிதம் 7:6 அப்படிங்கிறாங்க. ஒரு ஆண் நம்ம மென்னு வச்சுக்கலாம். அப்புறம் மனைவி ஒய்ஃப் டபிள்யூன்னு வச்சுக்கலாம். தற்போதைய வயதின் விகிதம் 7:6 அப்படிங்கிறாங்க. 7:6. நெக்ஸ்ட்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ அப்போ இவங்களுக்கும் 6 வருஷம் ஆகும், இவங்களுக்கும் 6 வருஷம் ஆகும். 6 வருஷத்துக்கு பிறகு அவங்க வயதின் விகிதம் 8:7 அப்படிங்கிறாங்க. 8:7. நெக்ஸ்ட்டு அவர்களின் திருமணத்தின் போது அவர் வயதின் விகிதம் 4:3 அப்படிங்கிறாங்க. அவங்க மேரேஜ் அப்போ அவங்க வயதின் விகிதம் 4:3 அப்படிங்கிறாங்க. ஸோ அவர்களுடைய திருமணம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தன அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மேரேஜ் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ரேஷியோக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 8-7 போச்சுன்னா 1, அதேமாதிரி 7-6 போச்சுன்னா 1. டிஃப்ரென்ஸ் காமனாக பாருங்கள் 1 வருது. ஸோ இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் இந்த 6 அப்படிங்கிறது, ஒரு பார்ட்டுக்கு தான் 6 அப்படிங்கிறது. ஸோ இந்த 6 கொண்டு வந்து ப்ரெசன்ட் ரேஷியோ தற்போது வயதில் விகிதத்தில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பார்ட்டுக்கு 6னா இங்கே 7 பார்ட்டுக்கு 7 × 6 7 × 6 = 42. ஸோ அதேமாதிரி இங்கே 6 × 6 6 × 6 = 36. அதாவது அவனுடைய தற்போதைய வயது பார்த்தோம்னா மென்னுடைய தற்போதைய வயது 42. அந்த உமனுடைய தற்போதைய வயது பார்த்தோம்னா உம்முடைய தற்போதைய வயது 36. நெக்ஸ்ட்டு அவங்க திருமணத்தின் போது ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4:3. ஸோ அப்போ ஒரு பார்ட்டுக்கு 6னா 4 பார்ட்டுக்கு 4 × 6 4 × 6 24. நெக்ஸ்ட்டு 3 × 6 18. நெக்ஸ்ட் 2க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 42 24 போச்சுன்னா 18. அதேமாதிரி 36 18 போச்சுன்னா 18. ஸோ அப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க திருமணம் நடந்திருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.